கர்த்தருடைய ஆசீர்வாதம்னா என்ன? அது கர்த்தருடைய வல்லமை. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அது என்னது? கர்த்தருடைய ஒரு வல்லமை, ஒரு சக்தி. உதாரணத்துக்கு சொன்னேன், காற்று அடிச்சா மரமே என்ன செஞ்சிருது? சாஞ்சிருது. அவ்வளவு வல்லமை இருக்குது காத்துக்கு. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு, கர்த்தருக்கு எப்பேற்பட்ட வல்லமை இருக்கு அப்படின்னா, உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்துறதுக்கான வல்லமை இருக்கு. நீங்க எவ்வளவு மோசமான நிலையில இருந்தாலும் அதை அப்படியே முற்றிலும் நன்றாக மாற்றக்கூடிய எல்லா வல்லமையும் இந்த ஆசீர்வாதத்திலே அடங்கி இருக்கிறது. உங்களை சுகமாக்க முடியும், உங்களை பலப்படுத்த முடியும், உங்க குடும்ப வாழ்க்கையை நன்றாக்க முடியும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நன்றாக்க முடியும், உங்க தொழிலை நல்லாக்க முடியும். இப்ப இருக்கிறத விட வேதம் சொல்லுகிறபடி 1000 மடங்கு உங்களை பெருக செய்ய முடியும். ஆமென். அப்ப கர்த்தரின் ஆசீர்வாதம் என்பது என்னது? ஒரு வல்லமை. என்கிட்ட பலனே இல்லைங்க, வல்லமே இல்லைன்றீங்களா? கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களை பலப்படுத்துகிறது. அந்த பலத்தினாலே நீங்க நல்லாயிருவீங்க, ஐஸ்வர்யமான மாறுவீங்க.